இலங்கை ரோந்து படகு மோதி 4 தமிழக மீனவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து திங்கட்கிழமை காலை 214 விசை படகுகளில் சுமார் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்களில் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய சேஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியைச் சேர்ந்த மெஸ்ஸியா, உச்சிப்புள்ளியைச் சேர்ந்த நாகராஜ், செந்தில்குமார், மண்டபத்தைச் சேர்ந்த ஷாம் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கோட்டைப்பட்டினத்திலிருந்து 214 விசை படகுகளில் கடலுக்குள் சென்ற மீனவர்களில் 213 விசை படகுகள் கரை திரும்பின. ஆனால் ஆரோக்கிய சேசுவிற்கு சொந்தமான விசை படகில் சென்ற 4 பேரும் கரை திரும்பவில்லை. இதுகுறித்து சக மீனவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் ஆரோக்கிய சேசுவின் விசைப்படகை இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் படகு கடலுக்குள் மூழ்கி 4 பேர் இறந்துவிட்டதாக தெரிய வந்தது. இதனிடையே இலங்கை ரோந்து படகு மோதி பலியான 4 மீனவர்களில் மெஸ்ஸியா, செந்தில்குமார் ஆகியோரின் உடல்கள் நேற்று மீட்கப்பட்டன. மொத்தம் 4 மீனவர்களை மீட்டு சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1000 மீனவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வேடிக்கை பார்க்க மாட்டேங்க மத்திய அரசு, வேடிக்கை மட்டும்தான் மத்திய அரசு, வேடிக்கை மட்டும்தான் மத்திய அரசு.